எனக்கு என்ன ஒரு கோரிக்கைனா, நீங்க தான் நல்ல மாசா டயலாக், பஞ்ச் டயலாக்லாம் பேசுவீங்க. அதாவது சாமி முன்னாடி தான் சாந்தமா இருப்பேன். சாமி முன்னாடி தானே சாந்தமா இருப்பாரு. சட்டசபையிலையும் பேசணும்ல. ஆள போறான் தமிழன் அப்படின்னு பாட்டு போட்டா மட்டும் பத்தாது. தமிழன் ஆளும் போதே தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு எப்படி போகலான்னு முத நாளே கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேட்கல. அப்போ உங்க பஞ்ச் டயலாக்கு, இந்த மாஸ் என்ட்ரி, இது எல்லாமே இந்த பிஜிஎம் போட்டு நீங்க சினிமால ஒப்பேத்தலாம். ஒரு ஃபார்மலா நீங்க ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்கீங்க, ஒரு நாட்டினுடைய பிரதமரை போய் சந்திச்சீங்க, ஓகே. அந்த ஒரு நிமிஷம் என்ன பேசுனீங்கன்னு அந்த மக்களுக்கு தெரிவிக்கணும். ஏன் உங்களை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு நீங்க தான் முதலமைச்சர், எதுக்கு போனீங்க சொல்லுங்க. மீடியால சொன்னாதானே சார் எனக்கு தெரியும். வெளிப்படைத்தன்மை இல்லாம ஆட்சி நடக்குது அப்படின்னா நீங்க என்ன சர்வாதிகாரியா? நான் பேசினாதான் பேசுவேன், நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு கண்டுக்காம போறீங்க. இல்ல என்ன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, இதை விமர்சிக்கக்கூடிய ஊடகங்களை அதை ஹைப் கொடுத்து அப்படியே பாத்தீங்களா, அதை அப்படியே மழுங்கடிச்சு அவர் ஸ்டைலா நடந்தார். பட்டு வேஷ்டி சட்டையில் வந்தார், கோட்டு சூட்டு போட்டு வந்தார். நீங்க கோட்டு சூட்டு போடுறதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நல்லா போடுங்க, மகராசனா இருங்க, நீங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், நீங்க நல்லா இருங்க. ஆனா உண்மையிலே மாஸ் டயலாக் நீங்க சினிமால தான் பேசுனீங்க. ஒரிஜினலா டி.கே. சிவகுமார் பேசுனது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அவங்க மாநிலத்துக்கு அவங்க உண்மையா இருக்காங்க, அவங்க விவசாயிகளுக்கு அவங்க உண்மையா இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல கர்நாடக மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி அவர் மாஸ் டயலாக் பேசுன மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு நீங்களும் சொல்வீங்க என்ன மீறி கட்டி பாத்துரும் அப்படின்னு சினிமால பேசுறீங்கல்ல. என்ன செய்ய, உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்க. என்ன மீறி கட்டிருங்க பாத்தலாம், இல்லன்னா அந்த ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு டி.கே. சிவகுமார் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஸ்டைலா சொல்லி பாருங்களேன். ஒண்ணுமே பேச மாட்டீங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம் சார், ப்ளீஸ் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்க, நாங்க எதிர்பார்க்கிறோம். இத்தனைக்கு நாங்க உங்க கட்சிக்காரங்க கூட இல்ல, ஆனா நீங்க சொல்லணும். இதெல்லாம் சொல்லி தான் அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பேசுவீங்க நம்பி தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால இந்த துப்பாக்கியில பேசின டயலாக், நீங்க ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்த டயலாக் விட்டுட்டு துப்பாக்கி படத்துல இருக்க அந்த ஃபைனல் டயலாக் எல்லாம் பார்த்துட்டு டி.கே. சிவகுமாருக்கு ஒரு பதில் சொல்லுங்க. கடிதத்தை அப்புறமா எழுதுங்க, முதல்ல பதில் சொல்லுங்க சார். எங்களை மீறி நீங்க கட்ட முடியாது, அப்படி கட்டுனா நாங்களும் நெய்வேலி இழுத்து மூடுவோம்னு சொல்லுங்க சார். அவங்க காவேரி அங்க இருக்கு, அவங்களுக்கு தான், நெய்வேலி நமக்கு தான் சொல்லுங்க. நாங்களும் உங்க கூட நிக்கிறோம். ஒட்டுமொத்த பேரையும் கையில காலில் விழுந்தாது கூட்டிட்டு வந்துருவோம் சார். பேசுங்க, நீங்க பேசணும், நாங்க எதிர்பார்க்கிறோம். பேசலன்னா நாங்கள் இனிமே டெய்லி வீடியோ போடுவோம், சிஎம் அங்கிள் அப்படின்னு உங்களை மாதிரி போட வேண்டியதுதான். ஆனா அது எங்களுக்கு விருப்பம் இல்ல, செய்ய வச்சிடாது. மக்கள் இடத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு டிவிக்கு நோக்கி பாய ஆரம்பிச்சிருச்சு. பிரஸ் மீட் கொடுங்க, ஓட்டு போட்ட மக்களே வந்து ஒவ்வொரு மீடியால கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பதில் சொல்லணும்னா வசூல் ராஜா ஸ்டைல தான் பதில் சொல்லணும். கமலஹாசன் சொல்லுவார் வசூல் ராஜா படத்துல, அதாவது உங்க கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல, நீ கேட்குற கேள்வியே எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்ற அந்த கமலஹாசன் பேசுவார் இல்லையா, அந்த டயலாக் தான் அவங்களோட மொத்த 5 வருஷ ஆட்சி. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இடைத்தேர்தல் வரப்போதுக்காக சந்திக்க போகிறோம். நீங்கள் திருச்சியில் பரப்புரை மேற்கொண்டிருப்பீங்க, மக்களை சந்திச்சிருப்பீங்க. மக்களை சந்திக்கும் பொழுது தமிழ் தேசியவாதியாகவும் சரி, கொள்கைகள் நீங்கள் போய் மக்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அவங்களை நோக்கி என்ன கேள்விகள் முதல்ல எழுப்புனாங்க? அதையும் தாண்டி நீங்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதிகளில் பிரதான பிரச்சனைகள் இது இருந்தது. நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்து அதை சரி பண்ணுறதா இருந்ததா நீங்கள் பார்த்த முக்கியமான, நீங்கள் ஆய்வு மேற்கொண்ட பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதியில் என்ன முக்கியமான பிரச்சனைகள் இருக்கா? முக்கியமாக திருச்சியில் என்ன பிரச்சனை இருக்குது? நாம வந்து களத்துக்கு போகும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, மக்களுக்கு அரசியல் குறித்த அடிப்படை புரிதல் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம போய் கேட்கும்போது எங்களுக்கு சாக்கடையெல்லாம் அடப்பு இருக்கு, யாருமே வந்து சுத்தப்படுத்த மாட்டேங்கிறாங்க, தண்ணி எங்களுக்கு வரமாட்டேங்குது, தண்ணி எல்லாம் நீங்க எப்படி கொடுக்காம இப்போ எங்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்க. அதாவது ஆளுங்கட்சி யாரு? ஆளுங்கட்சி தான் இந்த வேலையை செய்ய முடியும். யாரு உறுப்பினர்? நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து நீங்க 5 வருஷத்துல சொன்னாலும், இப்ப நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கலெக்டர் ஆஃபீஸில் திங்கக்கிழமை போனீங்கன்னா நாம் தமிழர், இந்த தொகுதி மட்டும் இல்லை, பொதுவாக 234 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க தான் போய் வந்து மனுவோட நிற்போம். தண்ணி வசதி இல்ல, ரோடு வந்து சரி பண்ண முடியல, இது எதுவுமே சரி பண்ணாம போய் அங்க நின்றுட்டு இருப்போம். அவங்களுக்கு ஆளுங்கட்சி யாருன்னு நமக்கு தெரியாம நம்ம கிட்டே கேட்பாங்க. அந்த நேரம் நமக்கு நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாதாங்க இதெல்லாம் நாங்க செய்ய முடியும், இதெல்லாம் நீங்க எங்க கேட்கும்போது நாங்க பல இடங்கள்ல மனு கொடுத்துருக்கோம். நிறைய இடங்கள் என்னன்னா, நம்ம பிள்ளைங்க இந்த ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. இப்ப அவர் சொல்றாருல, விஜய் கிளம்பிட்டார்னா கிளம்பிட்டார், நடக்கிறார், வண்டியில் ஏறிட்டார், இப்படி ஹைப் கொடுக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் உண்மையிலேயே மக்களுக்காக களத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்கள கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, திருச்சி சென்னை நெடுஞ்சாலைகள் அவ்வளவு பனை விதைகள் நட்டிருக்காங்க, நம்ம பிள்ளைங்க நட்டிருக்காங்க. அதை சொல்வாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரே நாள்ல 400 யூனிட் ரத்தம் கொடுத்திருக்காங்க. அதை இந்த ஊடகங்கள் பேசுமா? பேச மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஒரு தொழில்துறைக்கு வந்து ஒரு அமைச்சர் ரீல்ஸ் போடுவாங்க, அதை பார்த்தீர்களா? அது கோட் சூட்டு போட்டா நம்ம அதை வந்து எங்க இதெல்லாம் போடணுமா அப்படின்னு கேட்டால் வட்டிங்களா இதை விமர்சிச்சுட்டாங்க, நாங்கள்லாம் போடலாமான்னு அப்படிலாம் நம்ம கேட்கல. அந்த பொண்ணுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அந்த அம்மாவுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நம்ம மாண்புமிகு அமைச்சர் வேற, அவங்க அந்த அம்மாவுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்க என்ன ஆடை வேணாலும் போடலாம், தவறு கிடையாது. ஆனால் அதே நேரம் நீங்கள் செய்யக்கூடிய செயல் பிரயோஜனமாக இருக்குதா? ரீல்ஸ் போட்டு இங்கே எதையும் மாற்ற முடியாது. நீங்கள் வந்து ஒரு தாவேக்காவோட தொண்டராக நீங்கள் ரீல்ஸ் 1000 போடலாம். ஆனால் நீங்கள் ஒரு தொழில்துறை அமைச்சர், நீங்கள் அறிவார்ந்த ஒரு தமிழ் சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ரீல் விட்டு ஆட்சியை பிடிச்சாங்க, நம்ம ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிக்கலாம், அந்த மனநிலையில வந்தவங்க. இப்போ இந்த ரீல்ஸ் போடுறது வந்து முதலீட்டை ஈர்க்கிறதுக்கான ரீல் இல்லை.
நான் முதலீட்டை இருக்கிறதுக்கு நான் இப்படியெல்லாம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஓட்டு போட்ட அந்த மக்களை நம்ப வைக்கணும். என் ஆட்சி வந்து யாருன்னா அந்த ஓட்டு போட்ட மக்களை நம்ப வைக்கணும். இனி மீதி இருக்குது மிச்ச சொச்சம் இருக்கிறவங்களும் இன்னும் மண்டையை கழுவணும். ஏன்னா அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க ஒழிஞ்சு. நீங்கள் நல்லா பாருங்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, பெரிய பெரிய முதலாளிகள், அவங்க யாருமே ஃபோனில் ரீல்ஸ் பார்க்க நேரம் இருக்காது. இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்புக்கு நான் போயிருந்திருக்கேன். அப்போ எனக்கு அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் பாருங்கள் டிவிலெல்லாம் வந்து அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்டட் கார் வந்து இப்போது ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியான கார்களோ இல்லை ஜாகுவார், BMW இந்த மாதிரி பெரிய பிராண்டட் காரு, லக்ஸரி காரெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அந்த கார் வாங்குகிற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கோ அவனுக்கு ஃபோன் பார்க்க நேரம் இருக்காது. இப்படி ஒரு விஷயத்தை அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ அந்த கான்செப்ட் படியே அவங்க சொன்னதை தாண்டி நமக்கே தெரியும். இப்போ நம்மளே ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ், ஒரு ஹோட்டலே வச்சுருக்கோன்னு வைங்க, ஃபோன் பார்ப்போமா? என்ன பண்ணுவோம்? ஃபுல் டைமும் ஓடிக்கிட்டு இருப்போம், நமக்கு நேரம் இருக்காது. இதில் உட்காந்துட்டு இந்த தமிழ்நாட்டு தொழில்துறை அமைச்சர் ஏதாவது ரீல்ஸ் போட்டிருக்காங்களான்னு பாரு, நம்ம போய் முதலீடு பண்ணுவோன்னா உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு விளையாட்டு. அதாவது சொல்லலை, விளையாட்டுத்தனமாக ஆட்சியை கொடுத்தீங்க, அவங்க வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தொழில்துறைனா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த நாடுகள்லேருந்து முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்க அதிகாரிகள், ஐஏஎஸ், அந்த துறையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. யாராவது நம்மளை அப்ரோச் பண்ணாங்களா? பக்கத்து மாநிலத்துக்கு என்னெல்லாம் போயிருக்கு? இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2-3 ப்ராஜெக்ட் இங்கே வந்து அப்படியே யூட்டர்ன் போட்டு ஆந்திராக்கு போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி போனதுன்னா அப்போ நம்ம சைடு என்ன மிஸ்டேக் பண்ணோம் அதை மீட்டிங் போட்டு பேசியிருந்தீங்கன்னா அப்போது அதை சரி பண்ணணும். அப்போ இது மாதிரி யாராவது தயாராக இருக்காங்கன்னா அடுத்த கட்டம் எங்கேயும் போயிடாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த முதலீட்டு இருக்குன்னா அவங்கள இமீடியட்டாக கூப்பிட்டு பேசணும். இல்லை மற்ற நாடுகளுக்கு வெளியில் நீங்கள் பயணிச்சு போகிறீங்க அப்படின்னா அந்த நாட்டு தலைவர்கள்ட்ட எங்கள் இதில் வந்து இந்த மாதிரியான இப்போ நீங்கள் பேசுனீங்களா ரீல்ஸில் இப்படி ஸ்டைலாக பேசுனீங்கள, அதெல்லாம் வந்து பேசி அங்கேயும் போய் நீங்கள் எப்படி பர்சனாலிட்டி அப்படி பெரிய அளவில் வெளிப்படுத்தி பேசி அங்கேருந்து முதலீடு நீங்கள் நேரடியாக எடுத்துகிட்டு வரலாம். ரீல்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் கட்சிக்காரங்க தான் பார்ப்பாங்க. ஒருவேளை உங்கள் கட்சிக்காரங்க முதலீடு பண்ணாங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அடையும்னு அவங்க நம்பியிருக்கலாம். இப்போ இந்த நேற்று விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் பேசிய கருத்துக்களில் இந்த அரசியல் பேசியிருக்கலாம், இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது இப்போது அவர் இடத்துல நான் இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பேன்? எனக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, நான் 2 இடத்துல போட்டி போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன். முதல்ல நான் அந்த மக்களோட வரி பணத்தை வீணாக்கியிருக்கேன், அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சிருப்பேன். நியாயமாக மன்னிப்பு கேட்கணும் உங்களோட, ஏன்னா வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். என்னை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்க, ஸோ மறுதேர்தலை சந்திக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்துட்டேன், ஸோ அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன். நீங்கள் சொல்லணும்னு சொல்லலை, உங்களுக்கு மனசாட்சி தான் அவங்க சொல்லியிருக்கணும். நானாக இருந்தால் இதுதான் சொல்லியிருப்பேன் முதல்ல இந்த மக்கள்கிட்ட. 2வது, நான் இந்த தொகுதிக்கு வந்து முதல்ல பரப்புரை தொடங்கின உடனே என் மேலே நம்பிக்கை வச்சு 95,000 பேருக்கு மேலே எனக்கு வாக்கு செலுத்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு நான் நன்றி. என்னால் 95,000 நன்றி சொல்ல முடியாது, 95,000 பேருக்கு நன்றி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்ததை தாண்டி என்னை நம்பி வாக்களித்த உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உண்மையாக இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன். கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இதில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை இது பொறுத்துக்கோங்க. காலப்போக்கில் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு உங்களுக்காக நாங்கள் உங்கள் மகனாக உங்கள் பிள்ளை இந்த களத்தில் நிற்பேன். இப்போ வந்து இந்த அடுத்த வாரத்தில் சிங்கப்பெண் படையை நாங்கள் வந்து தொடங்கிடுவோம். நிச்சயமாக பெண்களுக்கான எல்லா பாதுகாப்பையும் நாங்கள் முழுமையாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அது நிச்சயமாக நடக்கும். அந்த மாதிரி சொல்லிப்போம். தொழில்துறையில் முதலீடுகள் இருக்கிறோம், வேலைவாய்ப்பை என்னென்ன அடுத்த கட்டம் வேலைவாய்ப்பை இது பண்ணுறதுக்கு, கல்வியில் என்ன பண்ண போகிறோம், மருத்துவத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லணும். ஆனால் சொல்கிறதுக்கு அவர்கிட்ட தான் எதுவுமே இல்லையே. என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, நீங்கள் நாம் தமிழர் கட்சின்னு பேசுகிறீங்க, தமிழ் வழி கல்வி தானே நீங்கள் படிக்கணும், உங்கள் பிள்ளையெல்லாம் தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் தமிழ் தேசியவாதிகள்ட்ட இந்த கேள்விகள் இருக்குது. 2வது, நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் வழி கல்விங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துட்டால் என் பிள்ளை தமிழ் மீடியத்தில் நான் சேர்க்கறதுக்கு ரெடி. இப்போ நான் வந்து அரசு பள்ளியில் படித்தேன். அரசு பள்ளியில் படிக்கும்போது நம்ம கல்லூரிக்கு போன உடனே ஆங்கில வழி கல்வி முழுக்க. இப்போது ஆங்கில வழி கல்வியில் இருந்து படிச்சுட்டு வரக்கூடிய அந்த குழந்தையும் நானும் எப்படி அந்த இடத்துல ஒன்றா நின்று, போட்டி ஒன்று தான், களம் ஒன்றுனா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அது எளிமையாக இருக்கும். நான் அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே போராடுவேன். இப்போ அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னென்னா, நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தைங்க படக்கூடாது, இந்த மனநிலை எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் இதுக்காக தான் நிறைய பேர் கொண்டு போய் விடுறாங்க. இப்போது அரசு பள்ளியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்குது, நான் இங்கே தமிழ் வழியில் தான் படிக்கிறேன், நான் கல்லூரியிலையும் தமிழ் வழியில் தான் படிக்கிறேன். அப்படி படித்து முடித்தோடனே இந்த அரசு எனக்கு வேலை கொடுக்குது, என்னுடைய தகுதியும் திறமையை மட்டும்தான் பார்க்குது. ஆங்கிலம் பேசுவது அறிவுங்கிற அந்த பார்க்கக்கூடிய அந்த சமூக கண்ணோட்டங்கிறது இன்றைக்கி இல்லை அப்படின்ற சூழல் வந்தேன். நீங்கள் எங்கே படிப்பீங்க? நான் இங்கே படிப்பேன், தனியாக அரசு பள்ளிக்கு தான் போவோம்.
ஆனால் இது எங்கே கட்டமைக்கப்படுறாங்க பார்த்தீங்களா? அரசு பள்ளியில் நடந்துருச்சு அப்படின்னா அங்கே தான் இடிஞ்சு விழுகும், எல்லாம் விழுகும், அதை சாப்பிட்டு பிள்ளைங்க வாந்தி எடுப்பாங்க. பிரேக்கிங். இதுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய அரசியல் என்னன்னா, இந்த பயம் மக்கள் மத்தியில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாருங்கள், கல்வியை கடன் வாங்கியாவது கல்வி கற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது. அப்போ கடன் வாங்கியாவது எங்கே படிக்கணும்? தனியாருக்கு போய் படிக்கணும். ஏன்னா பாதுகாப்பு முக்கியம், பாதுகாப்பு வேணும். ரெண்டாவது இங்கிலீஷ், அந்த ஆங்கிலத்துக்காக இங்கிலீஷில் பேசணும். ஒரு எம்என்சி கம்பெனிக்கு போகணும், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும்னா அவனுக்கு திறமை இருக்கும், ஆனால் இங்கிலீஷ் தெரியாது. இன்றைக்கி அது ஒரு பெரும்பாடு. இங்கிலீஷ் தெரியாதவனை அவன் எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் முட்டாளாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அவனுடைய அறிவார்ந்த அந்த பிள்ளையுடைய ஆசையை, அந்த கனவை ஆங்கிலம்ன்ற அந்த ஒற்றை இதுக்குள்ளே போட்டு அடைச்சி முடக்கி வச்சிடுறாங்க. இப்போ இந்த ஆங்கிலத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கோடியானாலும் கடன் வாங்கி கொட்டக்கூடிய மனநிலைக்கு பேரண்ட்ஸை கொண்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் அரசு பள்ளி, கல்வி, மருத்துவம் இந்த அளவுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காகவே நான் அரசு பள்ளியை தரம் உயர்த்தியிருக்கேன், அரசு மருத்துவமனையில் தரம் உயர்த்தியிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் வரும். நீங்கள் யாரும் தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க, அரசு மருத்துவமனை தான் வருவீங்க. ரெண்டாவது நானும் அங்கே தான் பார்க்குறேன். அவரை சொல்லுங்கள் பார்க்குறோம், நான் சொல்லுவேன். 2026 வரக்கூடிய இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி எப்படி அணுக போகிறாங்கக்கா? என்னென்ன யுக்திகள் வச்சுருக்கீங்க? அடுத்த கட்டத்தில் தமிழ் தேசியத்தோட முன்னேற்றம் எந்த மாதிரி இருக்கும்? இல்லை, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி தோத்துருச்சு, நீங்களாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நான் அதை அப்படி பார்க்கல. நம்ம இது தோல்விங்கிறது, இப்போது தேர்தல் யாருக்காக நடக்குது? மக்களுக்காக. ஓட்டு யார் போட்டா? மக்கள். அப்போ வெற்றி யாருடையது? மக்களுடைய. அப்போ ஜெயிச்சவங்க ரோட்டில் எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறேன், கரண்ட் இல்லை, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு என்னைக்கு போராட ஆரம்பித்தாங்களோ அவங்க வெற்றி பெற்றாங்களா? தோத்துட்டாங்க இல்லையா? ஸோ வெற்றிங்கிறது கட்சிக்கான வெற்றி இல்லை. உங்களை 60-70 வருஷமாக ஏமாற்றி வச்சுருக்காங்க. திமுக ஜெயிச்சிருச்சு, அதிமுக ஜெயிச்சிருச்சு, காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. வெற்றிங்கிறது ஓட்டு போட்ட மக்களுக்கானது. ஏன்னா உங்களுக்கான ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ வெற்றி யாருடையதுன்னா உங்களுக்கு. நீங்கள் 5 வருஷமாக அந்த ஆட்சியில் இருந்துட்டு ஐயோ இவங்க ஆட்சியை வேண்டான்னு சொல்லி மாற்றி இன்னொரு கட்சிக்கு போடுவீங்க. இதுதான் நடந்திருக்கு. உண்மையிலேயே நான் மக்கள்கிட்ட விரும்ப வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போது குழந்தைங்களுடைய எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம ஒரு பேரண்ட்ஸோட மனநிலையில் குழந்தைங்களை அணுகிறோம். அவங்களுக்கு என்னெல்லாம் நல்லதோ தேடி செய்வோம். நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா? தேடி செய்கிற அப்பா அம்மாவை டீனேஜில் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வில்லியாக தெரியும். என்னை படிங்கிறாரு, என்னை வேலைக்கு போன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் யாருக்காக சொல்ல? நல்லா படின்னு சொல்கிறதோ, நல்ல வேலைக்கு போன்னு சொல்கிறதோ அவங்க மேலே இருக்கிற அக்கறை, இன்னும் சொல்லப்போனால் அதீத அக்கறை, குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு. இந்த எண்ணத்தை முன் வச்சு தான் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய ஆட்சி வரைய வெளியிட்டாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம்? இந்த பிள்ளைங்களோட மனநிலையிலே தான் இன்னமும் இந்த ஒட்டுமொத்த சமூகம் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கார்பரேட்டிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றணும்னு கொடுத்த ஒருத்தரை ஓரங்கட்டிட்டு நான் கார்பரேட் கிரிமினல்னு டயலாக் பேசின ஒருத்தரை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இது எங்களோட தோல்வி. நான் அதுக்காக பிள்ளைங்க நம்மளை பேசுகிறாங்க, பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்காண்டி பெற்றவங்க பிள்ளைங்களை அப்படியே விட்டுருவாங்களா? இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பிள்ளையை நம்ம சரி பண்ணணும், நம்ம பிள்ளையோட வாழ்க்கை. அதே பெற்றோர்கள் மனநிலையில் தான் நாம் தமிழர் கட்சி இப்போவும் இந்த மக்களை அணுகிறாங்க. அதனால் அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம மக்களை எப்படி அணுக போகிறோம், இப்போ எப்படி களத்தில் நிற்கிறோமோ அதே மாதிரி சிறந்த எதிர்க்கட்சியாக நம்ம செயல்பட்டு ஆல்ரெடி நம்ம போராட்ட களத்தில் நிற்கிறோம். ஸோ சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டுருக்கோம், இனியும் செயல்படுவோம். அதை தாண்டி என் மக்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் நாம் தமிழர் கட்சி இருக்குங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம தொடர்ந்து களத்தில் கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இதுவரைக்கும் எப்படி நம்ம களத்தில் நின்னோமோ அதை விட பல மடங்கு வீரியமாக நம்ம களத்தில் நிற்போம். அது யார் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, மக்களுக்காக களத்தில் நிற்கிறதுல நாங்கள் தான் அப்படிங்கிறத மக்கள் உணரும் வரை தொடர்ந்து களத்தில் நிற்போம். நேரம் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான கருத்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.